எல்லா உயிரும் இன்பம் எய்துக, எல்லா உயிரும் இன்பம் எய்துக, எல்லா உடலும் நோய் தீருக, எல்லா உணர்வும் ஒன்றாதல் உணர்க. நிறைந்த நாடக ரசிகர்களுக்கு என் தலை தாழ்ந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாடக கலைப்பணியை தூங்குகிறோம். நன்றி, நன்றி. வணக்கம், வணக்கம், வணக்கம். ஆமா, கும்பிடுறதுலயே தமிழர்களுடைய பண்பாடு நிறைய இருக்கு. இப்படி வணக்கம் சொல்றோம்ல, நம்ம ஏன் எல்லாரையும் வணக்கம் சொல்றோம்னு சொல்லுங்க, நிறைய பேருக்கு தெரியாது. ஏன் வணக்கம் செய்யறோம்னா, ஆண்டவனாகப்பட்டவன் இந்த பூமியில நம்ம மனிதன் நம்ம படைக்கப்பட்டிருக்காங்க. மனிதன் படைக்கிறானோ இல்ல குரங்குல இருந்து விஞ்ஞான ரீதியா நம்ம வளர்ந்தோமோ அது தனிப்பட்ட பிரச்சனை. ஏதோ ஒரு விதத்துல இந்த பூமியில நம்ம பிறந்துட்டோம். ஒரு கையை நம்ம உண்பதற்காகவும் ஒரு கையை நம்ம கழிவுகளை உடம்புல உள்ள கழிவுகளை சுத்தம் செய்யறதுக்காண்டியும் இந்த ரெண்டு கையும் தான் இந்த இறைவன் படைத்திருக்கேன். அதனால நம்ம எதற்காக இந்த இரு கையும் சேர்த்து நம்ம கும்புறோம்னா காரணம் என்னன்னா, என் எதற்கு இருக்க ஆளுக மதம் கடந்து, சாதி கடந்து, மொழி கடந்து, இனம் கடந்து என் உடம்புல உள்ள இரு கையும் நான் எப்படி சமமாக பாவிக்கிறனோ, சமமாக என் இரு கையும் நடத்துகிறனோ, என் எதற்கு நிற்பவரையும் நாம் சமமாக நினைக்கிறேன் என்று அர்த்தத்துக்காகத்தான் நம்ம எல்லாருமே கும்பிடுறோம். இது என் பள்ளிக்கூடத்துல நான் பாடம் படிக்கும் போது என் வாத்தியார் சின்ன பிள்ளைல சொல்லி கொடுத்தது. இது இன்னமும் நினைவுக்கு இருக்கு. அதனால நாடகத்தை அமைதியா இருந்து கண்டுகளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு, நாடகம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் வருத்தம், கஷ்டம் நிறைய இருக்கும். ஆமா, கஷ்டம் இல்லாம இந்த உலகத்துல சாப்பிடவும் முடியாது, வாழவும் முடியாது. இன்னைக்கு உலகத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுதான் ஆகணும். இந்த பணியில நாடகம் பார்க்கும் போது கொஞ்சம் குசு 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 ஏறத்தான் செய்யும். இன்னும் கொஞ்ச நேரத்துல 1 மணி நேரம் 2 மணி நேரம் சென்றோம்னா காலுக்கு எப்படி சொல்லி. ஆமா, வயசான ஐயக்கமாரு, இந்த அப்பத்தக்கமாரு 75-80 கடந்த ஆளுகள்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதை பண்ணுங்க. இல்லைன்னா எந்திரிச்சு கூட போயிருங்க, நான் உங்களை திட்ட மாட்டேன். ஆமா, மத்த மாதத்துல கூட நீங்க எந்திரிச்சு போனீங்கன்னா நான் திட்டுவேன். இந்த மாதிரி மாதங்கள்ல இந்த வயது கடந்து முதியவர்களை உட்கார்ந்து இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா உட்காந்துருங்க. ஏன்னா ரத்த ஓட்டம் பூரா சுருங்கிறேன், முதுமை வர வர. அதுக்கப்புறம் லேச காலக்கையை பிடிச்சி எடுத்துக்கிறேன். நாளைக்கு போனவொன்னா நாடகம் பார்த்துட்டு விடிய விடிய கொட்ட முடிச்சுட்டு போனவொன்னா முடியாம வந்துருச்சுன்னா, எடுவட்ட பயில நாடகம் கரைங்க வந்தா அங்கே நாடகம் பார்க்க வச்சு எனக்கு முடியாம வந்துருச்சு 3 ஊசி போட்டுக்கண்டி அப்படியே எங்களை பண்ணவாரி கோயில்ல பண்ணவாரி துத்தக்கூடாது. ஆமா, கொல்லங்குடி காளியத்துல காசு ஊட்டி போடணும்னு அங்கிருந்து படவரையா பரப்பிட்டு வந்துடக்கூடாது. அதனால அமைதியா இருந்து இந்த நாடகத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு நாடகத்தை இனிதே தூங்குகிறோம். நன்றி, நன்றி கலந்த வணக்கம், வணக்கம், வணக்கம். பெரிய பெரிய காடு, காடுனாவே மனிதர்கள் இல்லாத காடு. ஆமா, இந்த கதையை நல்லா கவனமா கேளுங்க. மனிதர்கள் இல்லாத காடு எப்படி இருக்கும்?
மனிதர்களே இல்லாத காடு ரொம்ப பத்திரமாக இருக்கும். மனிதர்களே இல்லாத காடு பத்திரமாக இருக்கும். இந்த காட்டுல விலங்குகளும் பறவைகளும் வாழுது. வாழும் போது இந்த விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் பெரிய சண்டை வந்துருச்சு. என்ன சண்டை வருதுன்னா, இந்த காடு எமக்கு சொந்தம்னு விலங்கு சொல்லுது, பறவைகள் கூட என்ன சொல்லுது, இந்த காடு எமக்கு சொந்தம்னு அதுவும் சொல்லுது. ரெண்டு பேருக்கும் மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் பேச்சுவார்த்தை முத்திருச்சு. முத்தணும்னா கைகளை வந்து பெரிய போர் மாதிரி உண்டாயிருச்சு. சண்டை சண்டை உங்க சண்டை இல்ல, 2-3 நாளா சண்டை நீடிக்குது. நீடிச்சா பாத்துக்க சண்டை ஆகிக்கிட்டே இருக்க போகும்போது இந்த பறவை கூட்டத்துல இருந்து இங்க இருந்து அந்த சண்டை ஆகிக்கிட்டே இருக்கும் போது விலங்குகள் வெற்றி பெற மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டாகுது. விலங்குகள் வெற்றி பெற மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டாவன இந்த பறவை கூட்டத்துல இருந்து என்ன பண்ணுது, ஒண்ணு போய் இந்த மிருகத்துக்கிட்ட போய் சேருது. நான் என்ன பறவையா, நான் என்ன முட்டை ஓட்டு என்ன குஞ்சா ஒரிக்கிறேன், நான் குட்டி ஓட்டு பால் தானே கொடுக்குறேன், நானும் மிருகந்தேன் அப்படின்னு இந்த மிருகங்கிட்ட வந்து சேருது. முட்டை ஓட்டு அதாவது குட்டி ஓட்டு பால் கொடுக்கக்கூடிய உயிரினம் எதுன்னு சொல்லுங்க, வவ்வால். அதாவது குட்டி போட்டு பால் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு பறவைனா உயிரினா அது என்ன கேட்டீங்கன்னா வவ்வால். இந்த வவ்வால் போய் மிருகத்துக்கிட்ட போய் சேருது. சேர்ந்த உடனே மிருகம் என்ன பண்ணுது, அதாவது போர்க்களத்துல ஒரு ஆள் எண்ணிக்கை கூட வரும்போது எந்த ஆளா இருந்தாலும் சேர்த்துக்கிடுவான். என்ன பண்ணுது, இந்த வவ்வால இந்த மிருகம் புறம் சேர்த்துக்கிட்டோம்னா பாத்துக்க, போர்க்களத்துல காட்சிகளும் மாறும், சண்டைகளும் மாறும், வெற்றி தோல்வியும் மாறும். மறுபடியும் 4-5 நாள் யுத்தம் நீடிச்சுக்கிட்டே போகுது. போகும்போது மறுபடியும் என்ன ஆகுதுன்னா அப்படியே திசை மாறிடுது, பறவைகள் வெற்றி பெற மாதிரி வந்துருது. உடனே வவ்வா என்ன பண்ணுது, அங்க இருந்து இங்க வந்துட்டோமே, இப்ப பறவை புறம் ஜெயிக்கிற மாதிரி இருக்கேன், இப்ப நம்ம எப்படியாவது பறவை கிட்ட போய் சேர்ந்துடணும், வேற வழி இல்ல, வெற்றி பெற பக்கம் நம்ம கண்டிப்பா நிக்கணும் அப்படின்னு மறுபடியும் பறவை கிட்ட போகுது. பறவை கிட்ட போன உடனே ஏன் இதை சொல்றேன்னா, அதாவது மனதில் உறுதி இல்லாத மனிதனுக்காக இந்த கதை சொல்லப்பட்டது. அப்ப பறவை கிட்ட போய் இந்த வவ்வா போகும்போது பறவைகள்லாம் என்ன சொல்லுது, நீ என்ன எங்கிற மாதிரி முட்டை ஓட்டு குஞ்சா ஒரிக்கிற, நீ குட்டி ஓட்டு பால் தானே கொடுக்குற, நேற்று வரைக்கும் எங்கள்கிட்ட இருந்த, மறுபடியும் அங்கிட்டு போயிட்ட, இப்ப மறுபடியும் வந்து எங்கள்கிட்ட வர்றியே அப்படின்னு பறவைகள் சேர்த்துக்க மாட்டேங்கிறது. மறுபடியும் என்ன பண்ணுது, இந்த பறவைகள் நம்ம ஒரு கூட்டம் போடுது. நம்ம இப்படி சங்கத்துல கூட்டம் போடுவோம், கமிட்டி கூட்டம், பொதுக்குழு கூட்டம், அது மாதிரி கூட்டம் போடுது. இந்த பறவையை சேர்த்துக்குருவோமா வேணாமா, வவ்வால நேற்று வரைக்கும் நம்மள்ட்ட இருந்துச்சு, இன்னைக்கு மறுபடியும் அங்கேயே வருச்சு, அங்க இருந்து இப்ப மறுபடியும் நம்ம ஜெயிக்கிற மாதிரி இருக்கும், இந்த பக்கத்து வருது. இப்ப இந்த பறவையை இந்த வவ்வால சேர்த்துக்குருமா சேர்த்துக்கிற வேணாம்னு கமிட்டி கூட்டம் போடுது. கமிட்டி கூட்டம் போட்டு தீர்மானம் போட்டுக்கிட்டே இருக்க போகும்போது என்ன பண்ணுது, ஒரு கமிட்டி கூட்டத்துக்கு ஒரு செய்தி வருது. என்ன செய்தி வருதுன்னா, வனதேவதை எல்லாத்தையும் கூப்பிடுறா அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. அப்படின்ன உடனே மிருகங்களும் பறவைகளும் எல்லாம் வனதேவதையை பார்க்க போயிடுச்சு. வனதேவதை கேக்குது, உங்களுக்கும் இந்த காட்டுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குது. இந்த காடு யாருக்கு சொந்தம்ங்கிறத எங்க 2 பேருக்கும் சண்டை வருது அப்படின்னு வனதேவதை சொல்லுது, இந்த காடு எனக்கு சொந்தம், நீங்க எல்லாம் என் பிள்ளைங்க மாதிரி இந்த காடை பத்திரமா நீங்க பாத்துக்கணும், பத்திரமா இந்த காட்டுல மகிழ்ச்சியா சந்தோஷமா அடிச்சு கிராமம் வாழ்றதுக்காக நான் இருக்கேன். அதனால இந்த காடு யாருக்கு சொந்தம்ங்கிறது இங்க போட்டி இல்ல, இந்த காடு எனக்கு சொந்தம், நீங்க 2 பேரும் சண்டை விடாம பத்திரமா இருங்க அப்படின்னு எச்சரிக்குது, கண்டிக்குது, புத்திமதியை சொல்லிட்டு போயிருச்சு. இப்ப போன உடனே இப்ப பறவைகள்லாம் ஒரு பக்கத்து வந்துருச்சு, மிருகங்களும் ஒரு பக்கத்து வந்துருச்சு. இப்ப வவ்வா நிலைமை நடு திண்டாட்டத்துல நிக்குது. இங்க போனா பறவையை சேர்க்குது இல்ல, இங்க போனா மிருகங்கள் சொல்லி சேர்க்குது இல்ல. நீ என்ன எங்களை மாதிரி என்ன முட்டை ஓட்டு குட்டி ஓட்டு பாலா கொடுக்குற, நீ முட்டை ஓட்டு இதுதானே கொடுக்குற அப்படின்னு இது சொல்ல, பறவை இப்படி சொல்ல, மாத்தி மாத்தி சொன்ன அன்னையில இருந்து பாத்துக்க, இந்த வவ்வா அன்னையில இருந்து நாம் பண்ண தவறுக்காண்டி வெக்கப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு அதோட பகல்ல தலை காட்டுறது இல்ல வெளியில வவ்வாவோட கடமை. அன்னையில இருந்து நான் செஞ்ச தவறுக்காண்டி, அது செஞ்ச தவறுக்காண்டி தலைகள்ல தொங்க ஆரம்பிச்சிருச்சு. அன்னையில இருந்து தின்ன வாயிலேயே மரங்கழிக்க ஆரம்பிச்சிருச்சு. வவ்வா பாத்தீங்கன்னா தெரியும், எது வழியே திங்கிதோ அது வழியாத்தான் அது மரத்தெல்லாம் கக்கும். அது மாதிரி நிரந்தரம் இல்லாத மன உறுதி இல்லாத மனிதனுக்கு, இது ரஷ்ய எழுத்தாளர் ஒருத்தர் ஒரு நாவல்ல, சின்ன எழுத்தாளர் ஒரு நாவல் சின்ன புத்தகத்துல எழுதினாரு. அப்படிங்கிற மனிதனா வாழ்ந்தா முதல்ல ஒரு உறுதி உறுதி இல்லாம வாழக்கூடாதுன்னு சொல்லிக்கொண்டு நாடக பணியை தூங்குகிறோம். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், மனுஷனை இன்னும் பார்க்கலையே. வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், மனுஷனை இன்னும் பார்க்கலையே. இருந்தேன் உள்ள அந்த நிம்மதி உள்ள போன அத்தனை பேரும் குற்றவாளி இல்லைங்க, வெளிய உள்ள அத்தனை பேரும் குற்றம் காண்பி இல்லைங்க. வானத்தை பார்த்தேன், பூமி
பார்த்து பூமியை பார்த்து மனுஷனையும் பார்க்கலையே அழகனா இருந்தே உண்மை அந்த நிம்மதி உள்ள குற்றவாளி இல்லைங்க வெளியே உள்ள குற்றவாளி இல்லைங்க மரணத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தேன் மனுஷனையும் பார்க்கலையே. என்ன கரத்தில் பொன்னகரமாக வழங்கக்கூடிய மதிக்குமரியா உரிய கரூர் மாவட்டம் கே பிச்சம்பட்டி கிராமம் குளத்தூரில் எழுந்தருளிக்கும் ஸ்ரீ காளியம்மன் திருக்கோவில் திருவிழாவை முன்னிட்டு கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்காரம் இன்னொரு கலையரங்கில் தமிழகத்தில் தலை சிறந்து விளங்கக்கூடிய நடிகர்கள் கொண்டு ஸ்ரீ வள்ளியரோட நாடகம் சீரும் சிறப்புமான முறையில் நடைபெறுகிறது. இந்த நாடகத்தில் கலைமாமணிகள் சென்றடமலா வெற்றி முரசு கொட்டி தனக்கு ஒரு பாணியை நாட்டிக் கொண்டிருக்க மதிமுறையா உரிய அருமை பாசமிகு அன்பு அண்ணனுமாகிய மதுரையைச் சேர்ந்த கே சந்தனகுமார் அவர்கள் இன்று தினம் வேலன் வேடன் விருத்தனாக ஒருத்தனாக நடிகை காத்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக உயிரின் குரலசேவாணி வானத்தில் எத்தனை நட்சத்திரம் இருந்தாலும் துருவ நட்சத்திரமாக விளங்கக்கூடிய உங்கள் அன்பை அவரை பறக்காத்துக் கொண்டிருக்க மதிமுறையா உரிய புதுகையைச் சேர்ந்த ஏ.ஆர். ராஜாத்தி அவர்கள் இன்று தினம் வள்ளியாக நடிகை காத்துக் கொண்டிருக்கிறார். அடிக்க சொல் நாயகன் துடிப்பாக பேசக்கூடியவர் நாரதர் என்றால் இப்படித்தான் இருந்திருப்பார். உங்கள் எண்ணம் வியக்கத்தக்க தன்மைக்கூடிய அருமை பாசமிகு அன்பு அண்ணனுமாகிய மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினருமாகிய கருவனூரை சேர்ந்த எஸ்.வி.பி. கீதப்பிரியன் அவர்கள் இன்றும் கரகப்பிரியன் நாரதராக நடிகை. நாங்கள் வாழும் நாட்டுகளுக்கு சிறு சிறு வழிகள் இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய இங்கு வருகை தந்துள்ள இன்னிசை கலைஞர்கள் இன்னிசை குழுவினர்கள் ஆறுமணி சக்கரவர்த்தி அருமை பாசமிகு அன்பு அண்ணனுமாகிய சம்பந்தத்தைச் சேர்ந்த எங்கள் காரைக்குடி இசை நாடக சங்கத்தின் முன்னாள் செயலாளருமாகிய எம்.ஜி. ராஜசேகர் அவர்கள் இன்றும் 6 மணி பின்பாட்டை இசைப்பார்கள்.
இருக்கக்கூடிய எங்கள் காரைக்குடி இசை நாடக சங்கத்தின் முன்னாள் செயலாளர் ஆகிய சம்பன்னத்தை சேர்ந்த எம்.ஜி. ராஜசேகர் அண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். எப்படி பாருங்க, அற்புதமான ஒரு முறையில் இசையமைத்த அன்பு அண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக கோடிகடி குமரன், மிருதங்க வித்துவான், மிருதங்க சக்கரத்தை என்று பலவட்டாக பெற்ற அருமை பாசமிகு அன்பு தம்பியுமாகிய கரூரை சேர்ந்த மதிப்புரிய எம்.கே.டி. விக்னேஷ் அவர்கள் என்னிடம் மிருதங்கவன் தொப்பி அந்த பேர்லாம்
சுணங்காம சாணம் குடிக்கிறீங்களாப்பா அதமா அருமை பாசமிகு அன்பு தம்பியுமாகிய கரூரை சேர்ந்த விக்னேஷ் அவர்கள் இங்கு சிறந்த முறையில் மிருதங்கத்தை சேர்த்துள்ளார்கள். ஆமா, ஏன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு சங்கத்திலேயே ஒரு சில நடிகர்கள் ரொம்ப பெருமையா பேசுவாங்க. இங்கு மிருதங்கத்தை இசைத்துக் கொண்டிருக்கும் அருமை தம்பி கரூரை சேர்ந்த விக்னேஷ் அவர்களுக்கு தாலிப்பட்டியை சேர்ந்த ஐஸ்கார் தங்கவேல் அன்பை கொடுத்து பிரிவுபடுத்தி அன்பானார் அவர்களுக்கு எங்களுடைய இசைக்குழுவினரின் சார்பாக மனமார்ந்த நன்றி. அடி கொடுத்து இருக்கிறார். இவர் கரூரிலே ஒரு சிறந்த ஒரு மிருதங்க வித்வான். ஒவ்வொரு சங்கத்திலேயே ஒவ்வொரு சிறந்த மிருதங்க வித்வான்களா இருப்பாங்க. இந்த பகுதிக்கு ஒரு முதன்மையான ஒரு மிருதங்க வித்வான்னாவே மதிமுறையா உரிய அன்பு தம்பி. என்னமா இங்க என்ன சொத்து தரலாம்? என்னாச்சு? பூரானா? சரி சரி, அடிச்சு தூக்கி வீசிட்டு உட்காருமா, சும்மா ஒண்ணு பண்ணாது. ஆமா, பெண்களை கடிக்காது, ஆம்பளைகள் கண்டதே அதுக்கு கடுப்பா இருக்கு. அன்பு தம்பி விக்னேஷ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். நாதம் எப்படி ஒலிக்குது வர மிருதங்கத்துல, அது வந்து மாட்டுத்தோல் தானையா? ஆமா, மாட்டுத்தோல் எல்லாம் கலப்படம் தான். இருந்தாலும் மாட்டுத்தோல் போடும்போது அது நல்லா இருக்கும். ஆமா, இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மாட்டுத்தோல்லையே இயற்கையா மரணம் அடைந்த மாட்டுத்தோல் எல்லாம் போட்டா நாதம் எடுபடாது. உண்மைதான்ப்பா. இந்த இயற்கையா மரணம் ஆயிடுச்சுன்னு வைங்க, அந்த மாட்டுத்தோல் எல்லாம் இதுக்கு வந்து நாதம் சேராது. உயிரோட ஒரு மாடை அறுத்து அந்த தோலை எடுத்து அதை பதப்படுத்தி அதுக்கப்புறம் இதுல போத்தனாக்க அந்த நாதம் சுத்தமா இருக்கும். மாட்டுக்கே இவ்வளவு செத்தாலும் இன்னும் பெருமை இருக்கு. மனுஷனுக்கு பல மனுஷனுக்கு இன்னும் பெருமை இருக்கு. அதை நினைச்சாதான் பெரிய வருத்தமா இருக்கு. நாமெல்லாம் பிறந்த இந்த உலகத்துல வரும்போது குழந்தைன்னு பேர் வாங்குறான். அதுக்கப்புறம் போது இறக்கும் போது பிணம்னு பேர் வாங்குறான். இந்த ரெண்டு பேரை தவிர நம்மளுக்கு எந்த பேருமே சொந்தமே கிடையாது. ஆமா, மாட்டுக்கு அவ்வளவு ஒரு மரியாதை. அதனால சிறந்த முறையில் மிருதங்கத்தை சேர்த்த அன்பு தம்பி அவர்களுக்கு நன்றி. அதற்கடுத்தபடியாக பலவாத்திய மன்னன் பலவாத்திய மாசன் என்று போற்றக்கூடிய தனக்கு நிகர் நானே என்று தனிமுத்திரை பெற்றுக் கொடுக்கிற அன்பு தம்பியுமாகிய கரூரை சேர்ந்த பி சந்திரசேகர் அவர்கள் இடம் ஆல்ரவுண்டை சேர்ப்பார்கள்.
சூப்பர்யா. ஆமா, இன்னைக்கு தான் தம்பியை முத நான் சந்திக்கிறேன். ஆமா, இங்க சிறந்த முறையில் பலவாத்த திசைத்த அன்பு தம்பி கரூரை சேர்ந்து மதிமுறையா உரிய சந்திரசேகர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். இங்கு தாயின் தட்டியமாக விளங்கக்கூடியதும் ஒரே தாளத்தை சேர்த்துக் கொண்டிருக்கும் அருமை பார்வை அன்பு உள்ளமாகிய கரூரை சேர்ந்து ராஜேஷ் அவர்கள் இதனும் தாளத்தை சேர்ப்பார். இங்கு சிறந்த முறையில் கண்ணைக்கு ஒரு வண்ண திரைக்காவில் அமைத்த எம் கே தங்கவேல் சீங்கமணி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். நாங்கள் சிறிதாக பேசினாலும் உங்கள் காதுகளில் தெளிவாக கனார் என்று ஒளிபரி கூண்டிய ஸ்தாபனம் ஒளிபரி அமைப்பு ஸ்ரீ கணபதி சவுண்ட் சர்வீஸ் மேரேஜ் சென்டர் தாலியாவட்டி கணபதி ஸ்ரீ கணபதி சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. இங்கு சிறந்த முறையில் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் அதிமுறையா உரிய ஸ்ரீ கணபதி சவுண்ட் சர்வீஸ் மேரேஜ் சென்டர் தாலியாவட்டி பி பரமேஸ்வரன் பிகாம் பி இளங்கோபன் அன்பு உள்ள அவர்களுக்கு உரிமையாளர் அதில் பணியாற்றக்கூடிய அருமை அன்பு சொந்தங்கள் உறவுகள் அத்தனை பேர்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஒரு நாடக சிறப்பு அமையினாவே முதல்ல அந்த ஒளிபெருக்கி செம்மையார்கள் அருமை. ஆமா, அன்பு அண்ணே இந்த பணியில இந்த மஞ்சள் துண்டை கட்டிக்கிட்டு அப்படியே கண்ணார்னு மஞ்சள் தாலி மாதிரியே அப்படியே பக்குவமா ஆபரேட் பண்றாங்க. அதுக்கு பெரிய சிரமம் வைத்திட்டு போறது சிரமம் விஷயம் இல்லை. அவங்க ஊருக்கு அவங்க தொழில் பார்க்கும் போதே அவங்களுக்கு சிரமம் தெரியும். ஆமா, அங்க நடந்துட்டு நம்ம ஈஸியா சொல்லலாம் இல்ல, போடத்தான் சொல்றேன், போகலாம் சொல்லல. முட்டையிடுற வலிக்குதே இது வழி தெரியுமா, இது இந்த வழி. ஆமா, ஈஸியா சொல்லிட்டு போக முடியாது. இங்க சிறந்த முறையில் பிரபலமான முறையில் ஒளிவரி அமைத்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ கணபதி ஒளிபெருக்கி இளையத்தலைவர்களுக்கு மாமார்ந்த நன்றி. இந்த ஒளிபெருக்கை தேர்வு செய்த அன்பு கிராமத்தார் உங்களுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். அற்புதமான முறையில் ஒளிபெரி அமைத்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ கணபதி ஒளிபெருக்கி இளையத்தலைவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிந்து கொண்டு பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்படிக்கு ஊர் பொதுமக்கள் குளத்தூர் இளைஞர்கள் பெரியவர்கள் தாய்மார்கள் அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி தெரிந்து கொண்டு ட்ரம் செட் அமைப்பு ஸ்ரீ பகவதி அம்மன் ட்ரம் செட் குளத்தூர் திரு எஸ் தாமரை செல்வன் எஸ் தாமோதரன் அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. அதற்கடுத்தபடியாக நோட்டீஸ் அன்பளிப்பு மதிமுறையா உரிய திரு எம் சந்தானம் திருமதி எஸ் சித்ரா திரு எஸ் பாலசுப்ரமணி திருமதி பி பிரதீபா மாஸ்டர் பி பரமேஷ் குளத்தூர் அன்பு உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். இந்த நாடகத்தை அற்புதமான முறையில் சிறந்த முறையில் அமைத்த நாடக அமைப்பாளராகிய மதிமுறையா உரிய அருமை பாசமிகு அன்பு அப்பாவுமாகிய அவர்களுடைய புதல்வன் கரூரை சேர்ந்த மறைந்த அருமை பாசமிகு அன்பு அப்பா எங்கள் நினைவில் எப்போதுமே நீங்க இடம் பிடித்துக் கொண்டிருக்கும் அன்பு அப்பா எம் கே தங்கவேல் அவர்களுடைய புதல்வன். ஆமா, எம்ஏ பட்டதாரி. ஆமா, மிகப்பெரிய ஒரு பட்டதாரி, படிச்ச ஒரு இளைஞர். ஆமா, நாடக உலகத்துல ஒரு படித்த இளைஞர்னாவே எண்ணிக்கையாக விரல் விட்டு என்ன முடியும், அதுல ஒரு முதன்மையான எம்ஏ பட்டதாரி மதிமுறையா உரிய விக்னேஷ் அவர்கள் இந்த நாடகத்தை அற்புதமான முறையில் அமைத்துள்ளார்கள். இந்த நாடகம் மட்டுமில்லாமல் இந்த பகுதியை சார்ந்த எந்த ஒரு நாடகம் இருந்தாலும் இங்கு மிருதங்கத்தை சேர்த்துக் கொண்டிருக்கும் அருமை தம்பி விக்னேஷ் அவர்களிடமே நாடுகள் சிறந்த முறையில் நாடகத்தை அமைத்தவர் எதிர்த்து கொண்டு அரசி அப்படிங்க சுந்தரி அரசி இல்ல தீ கலர் உள்ள இந்த ஒரு அண்ணன் வந்தாரு. அந்த புள்ள சொல்லிக்கிறது நான் தான் ராதா செல்வினே பவுடர் ஓட்டம்னா சிவப்பு வந்துடுனே இப்போதைக்கு காரிக்கிட்டு இதுல துப்பிடாதானே முகத்துல துப்பிடாதானே அப்படின்னு சுண்டுனா அவளுக்கு இதுல தெரிக்கும் பாரு, இதுல இல்ல கன்னத்துல நேர்ல எப்ப எப்படி வர்ணிக்கிற காசு வேணா கொடுத்துருக்காது பார்த்தவன் செத்தேன். இப்ப ராதாஜன் சாகுறாங்க, நீ பார்த்தவன சாகுறாங்க. அப்படி சொல்ல அழகு எது சொட்டோட முட்டி மாதிரி செப்பளமும் நல்லா வாயில ஒன்று சப்புங்க மதிக்கு மரியாதை புதுவையை சென்ற ராமா செல்வி அவர்கள் இன்னும் டான்ஸ் காமிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம கடை வீதி
இருக்கத்தானப்பா செய்யுது. பொம்பளை பிள்ளை இல்ல இல்ல கிளவிய கண்டாலும் ஆண்களுக்கு அந்த ஒரு ஆசை பாசம் நேசம் இருக்கத்தான் செய்யும் போல. உனக்கா சாகம் இந்த குட்டியை விட மாட்டிய. சரி, உங்கள் முன் பப்பனாக நடித்துக் கொண்டிருப்பவன் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த கொல்லங்குடியை சேர்ந்த பி கே தன்ராஜ் அடியும் பப்பும் காமிட்டாங்க. ஆனா எங்களெல்லாம் வரவழைத்து பெருமை சேர்த்து என் உயிரில் வேளான அன்பு கிராமத்தார்களுக்கும் எங்களெல்லாம் அலைக்கடலான திரண்டு காண வந்துள்ள சுற்று வட்டார ரஷ்ய பொதுமக்கள் அத்தனை பொறுப்பாக அணிந்து இந்த நாடகத்தை அமைத்த அருமை தம்பி கரூரை சேர்ந்த விக்னேஷ் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு நாம் விடைபெறுகிறோம். எங்களை சிறந்த முறையில் ஒளி நாடகத்தில் பதிவு செய்து கொண்டிருக்கும் மதிப்புரிய அழகம்பட்டியை சேர்ந்த மணி அண்ணன் அவர்கள் யூடியூப் சேனல் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நாங்க சாப்பாடு ஏற்பாடு எங்களுக்கு சிறந்த முறையில் வெள்ளி அணையில் ஒரு அற்புதமான முறையில உணவகத்துல எல்லாருக்குமே சாப்பாடு போட்டு நம்ம இங்க ஊர்ல சோறு ஓடாத்தி நீங்க எல்லாருமே ஹோட்டல்ல திருப்தியா சாப்பிட்டு வந்துருங்க அப்படின்னு எங்களை சாப்பிட வச்சு நம்ம கொண்டு வந்து பாருங்க. அன்பு கிராமத்தாருக்கு மனமார்ந்த நன்றி. பொம்பளை பிள்ளை வெளியே தள்ளி விட்டுறேன். நீங்க பணியில ஊரா ரொம்ப அந்த பொம்பளை பிள்ளை மேல கார்வியா இருக்கீங்க எனக்கு நல்லா தெரியும். போயிட்டு வரேன். நம்ம அவளை கண்டாவே நிறைய பேருக்கு நம்மளும் கூப்பிட்டா வர மாட்டேங்குது. நம்ம நாடகத்துக்கு நம்ம பூரா இது கலந்த லிஸ்ட் மட்டும் எப்படி பிரச்சனை இருந்துச்சு அது என்ன தெரியல. அடுத்த வாரத்துக்கு வரலைட்டாங்க. நாங்க கூப்பிட்டா வர்றாருல நீ கூப்பிட்டா வர்றா தம்பி. அது அதுக்கு முக அமைப்பு ஒண்ணு வேணும்லப்பா. ஆமா சரி இருக்கட்டும். ஆமா அதனால போயிட்டு வரேன். நன்றி வணக்கம். நன்றி. ஹலோ 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 அன்பு. ஆமா விஜய் வந்து அன்பு அண்ணன் ரசிகர்லாம் அப்பா எல்லாம் நிறைய பேர் வந்திருக்கு. அன்பு அண்ணனுக்காண்டி என்ன பாடுறோம். சரியா தப்பா நான் சொல்லுறது சரியா தப்பா நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா எனக்கும் புரியலையப்பா. சரியா தப்பா சொல்லுறது சரியா தப்பா நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா எனக்கும் புரியலையப்பா. கருவறை முதல் கல்லறை வரையும் கருவறை முதல் கல்லறை வரையும் கடவுளை கூட பார்க்கணும் காசு வேறு சைக்கிதான். சரியா தப்பா சொல்லுறது சரியா தப்பா நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா எனக்கும் புரியலையப்பா. Say